ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா உதகமண்டலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கிண்ணக்கோரை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோங்க. கிண்ணக்கோரை பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். ஓகேவா, பின்னாடி தெரிகிறது தான் அழகான கிண்ணக்கோரை கிராமம். லாஸ்ட் வீடியோவில் கிண்ணக்கோரை வில்லேஜு, கேரளா மேடு வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற டீ எஸ்டேட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் இருக்கும், பார்க்காம இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கிண்ணக்கோரையிலிருந்து மஞ்சூர் வரைக்கும் போகிற பஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் நமக்கு பஸ் வருவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம கிண்ணக்கோரையிலிருந்து மஞ்சூர் வரைக்கும் போற பஸ் வந்துருச்சுங்க. இதுக்கு அடுத்து இரியசேகைன்னு ஒரு கிராமம் இருக்குங்க, அது வரைக்கும் போயிட்டு வரும். பட்டர்ஃப்ளை பஸ்ஸா. ஸோ இங்கே போயிட்டு ஒரு 10-15 மினிட்ஸில் வரும். வெயிட் பண்ணுவோம். மஞ்சூர் போயிட்டு அங்கிருந்து நம்ம ஊட்டி போகணும். இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குங்க இரியசிகை. இதுக்கு முன்னாடி விளாக்ஸ்ல நம்ம கிண்ணக்கோரை இரியசிகையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த பஸ் போயிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்ல திரும்பி வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கிண்ணக்கோரையிலிருந்து மஞ்சூர் நோக்கிய பயணத்தை தொடங்கலாம். செம்ம சூப்பரா இருக்கும் ரூட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. நம்ம அழகிய கிண்ணக்கோரை கிராமம் ஊட்டி மலை மேல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மக்களே, ஊட்டியோட பியூட்டிஃபுல் கிண்ணக்கோரை கிராமத்தோட மேல்நிலை பள்ளி, பஸ் ஸ்டாண்டு, இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருந்தால் பாருங்க. நிறைய கேரளா மக்கள் தாங்க வராங்க. கேரளா பார்டரில் இருக்கு. இங்கிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கேரளா பார்டரு. மக்களே, நம்ம பஸ் வந்துருச்சுங்க. இரியசிகை போயிட்டு இங்கிருந்து 1 hour அல்லது 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். பஸ் வந்தது லேட்டாக தான் வந்திருக்கு, 1 hour. வாங்க போட் பண்ணுவோம். கிண்ணக்கோரை டு மஞ்சூர் பயணம். மக்களே, நாம பஸ் போட் பண்ணியாச்சுங்க. ஊட்டில எல்லா சின்ன சின்ன ஏரியாஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த காட் செக்ஷன் ஓடுற குட்டி பஸ் தாங்க வரும். செம்ம கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. நாம இந்த 2-3 வீடியோஸ், லாஸ்ட் 2-3 வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டியில இருந்து ஹிரியசிகை வரைக்கும் வந்தது, ஹிரியசிகை எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அதுக்கப்புறம் கிண்ணக்கோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற செம்ம அழகான ஊர்களுங்க இதெல்லாம். கடைக்கோடி நம்ம பார்டர், கேரளா தமிழ்நாடு பார்டர் பக்கத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகான கிராமங்கள். ரெண்டுமே செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நாம இந்த பஸ்ல கிளம்பியாச்சுங்க. இங்க இருந்து நாம மஞ்சூர் டவுன் இருக்கு, மஞ்சூர் டவுன் போயிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணும் மஞ்சூர்ல இருந்து ஊட்டிக்கு. மஞ்சூர் ஒரு ஜங்ஷன் மாதிரிங்க. மஞ்சூர் வழியா தான் நாம கீழே காரமடைக்கும் இறங்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரமடையா ஏதோ ஒரு ஊர் இருக்குங்க நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பக்கத்துல, அந்த ஊர் பக்கம் இறங்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்குள்ள போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு, கேரளாக்குள்ள போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. சோ நிறைய கேரள மக்கள் பாத்தீங்கன்னா ஊட்டி வரவங்க இந்த ரூட்லயும் வருவாங்க. அதே மாதிரி வயநாடு பக்கம் இருக்கிறவங்க கூடலூர் வழியா வருவாங்க. சோ இது ரெண்டுமே கேரள மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஊட்டிக்கு என்டர் ஆகிற ரூட்டு. கர்நாடக மக்கள் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியா கூடலூர் ரீச் ஆயிட்டு வருவாங்க. எதர் மசனகுடி ரூட் வழியா வருவாங்க. அது ரொம்ப ரிஸ்கான ரூட்டு. இல்லாட்டி பாத்தீங்கன்னா கூடலூர் ஊட்டி வருவாங்க. சோ இந்த மாதிரி ஊட்டி வர்றதுக்கு 3 ஸ்டேட்ல இருந்துமே ரூட்ஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா ஒரு 3 ஸ்டேட் மீட் பண்ற பார்டர் தான் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மலை சிகரங்கள் வேலிஸ்ல ஏறும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சீனிக் லொகேஷன்ஸ் பார்த்துட்டே பயணிக்கிறதே செம்ம
த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க, அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங் வந்தப்போ நம்ம கரெக்டா சன்ரைஸ் ஆனப்போ டிராவல் பண்ணிட்டு வந்தோம். அது இன்னுமே செம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஊட்டி டு ஹிரியசிகை வீடியோ பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க, மஸ்ட் வாட்ச் வீடியோ அது. எப்படி இருக்கும் காலைங்காத்தால எந்திரிச்சுன்னே நம்ம சன்ரைஸ் பாக்குறது ஊட்டியில இருக்கிற வேலிஸ்ல அப்படிங்கறத அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி விர்ச்சுவலா காட்டியிருக்கேன். ஸோ செம்ம வீடியோவா இருக்கும், பாருங்க. நம்ம கிண்ணக்கோரையிலிருந்து மஞ்சூர் வரைக்கும் போறதுக்கு பாத்தீங்கன்னா 21 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். இந்த பஸ் வந்து கிண்ணக்கோரைக்கும் அடுத்து இருக்கிற ஹிரியசிகை கிராமத்து வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் மஞ்சூருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 ட்ரிப்ஸ் அடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது கிண்ணக்கோரை ஹிரியசிகை எல்லாம் வரதுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல வரதுன்னா டைமிங் கரெக்டா பார்த்துட்டு வாங்க. நான் பப்ளிக் டொமைன்ல டைமிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாம் இப்போ மஞ்சூர் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே வந்து கிராம பகுதிகள் எல்லாம் முடிஞ்சு எஸ்டேட் ஏரியாஸும் முடிஞ்சு நம்ம ஃபுல் சோலை காடுகளுக்குள்ளதான் டிராவல் பண்ணுவோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். 2 பக்கமே வந்து ஃபுல்லா கவரா இருக்கும், ட்ரீஸ் தான் கவரா இருக்கும், ஃபாரஸ்ட் ஏரியாஸ். அதுக்குள்ள டிராவல் பண்றதே வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? மக்களே, நாம ஹிரியசிகை கிண்ணக்கோரை கிராமங்கள்ல இருந்து மேல மஞ்சூருக்கு போற வழி எப்படி இருக்கு பாத்தீங்களா? கீழே ஒரு வேலியில இருந்து மறுபடியும் ஒரு மலைக்கு வந்து மறுபடியும் அந்த மலையில இருந்து இறங்கி மறுபடியும் வந்து நாம மஞ்சூர் மேல ஏறணுங்க. நம்ம சைட்ல பாக்குற வியூ எல்லாம் வந்து ஸ்டன்னிங்கா இருக்கு. நிறைய மரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சைட்ல சரியான வியூ தெரியல. அதோட பாத்தீங்கன்னா லைட்டா மிஸ்டாவும் இருக்கு. சாயங்காலம் ஆயிட்டு வருது. சாயங்காலம்னா ரொம்ப சாயங்காலம்லாம் ஆகலைங்க, ஒரு 4:30-5 மணி இருக்கும். அதுக்கே வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து திக்
வெஜிடேஷன் இருக்கிற ஏரியா, அதாவது அடர்ந்த காட்டு பகுதிகள் இருக்கிற ஏரியா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. ஒரு வைல்ட் ரைடு போயிட்டு இருக்கோம் நம்ம நீலகிரி மாவட்டத்து மேல. இங்க பாருங்களா, இது ஃபுல்லா வந்து பள்ளத்தாக்கு தாங்க, தெரிச்ச அந்த மலைகள். சோ சில சமயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் வியூ இருக்கும், சில சமயம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிஸ்ட் மூடி இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஒவ்வொரு மலை ஏறி மறுபடியும் அந்த மலையில இறங்கி ஒரு பள்ளத்தாக்குல இறங்கி இன்னொரு மலை ஏறிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கம் இருந்தும் பாக்குற வியூ வந்து ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கு. ரொம்ப நேரோ ரோடா இருக்கிறதுனால ஆப்போசிட்ல எல்லாம் பஸ் வந்தா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓரத்துல நிறுத்திட்டு எதிர்த்தாப்படி வர வண்டிக்கு வழி விட்டுட்டு தான் போறாங்க. நம்ம ஹில் ஸ்டேஷன்ல சேலஞ்சஸ் இருக்கிறதுனால அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா டிரைவ் பண்றாங்க, விட்டு கொடுத்து டிரைவ் பண்றாங்க. பாருங்க, சேலஞ்சஸ் இருந்தாதான் வந்து நம்ம மக்களுக்கு, ஏன் எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு என்ன அட்ஜஸ்ட் பண்ற மனப்பான்மை எல்லாம் வருது இல்ல, சகிப்புத்தன்மை எல்லாம் நிறைய வருது. சோ இங்க பாருங்க, நம்ம இன்னொரு பஸ் போயிட்டு இருக்கு. இதுதான் லாஸ்ட் பஸ்ன்னு நினைக்கிறேன். டான் ஆஃப் ஹில்ஸ் 4.2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த குட்டி பஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா மவுண்டெயின்ல, அதுல எல்லா பஸ்க்கும் வந்து ஒவ்வொரு டேக்லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. செம்மையா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு. சோ நாம மஞ்சூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம மலைகள்ல பயணிக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுவும் வந்து பஸ்ல போயிட்டு ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, அதுவும் மலை மேல இருக்கிற பள்ளத்தாக்குகள் எல்லாம் ரசிச்சுட்டே போகணும்னா கேட்கவா வேணும். அதோட சேர்த்து ஒரு இனிமையான பாடலும் கேட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல ஒரு பாட்டு பாடுறேன், என்னோட வாய்ஸ்ல கேளுங்க. இது எஸ்பிபி அவர்கள் பாடினது, நான் என் வாய்ஸ்ல பாடுற போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும், ஓகேவா? காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், ஒரு மோகம் இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதம் வழிந்தோடும், அழகில் கலந்தாடும், இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், ஒரு மோகம் இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதம் வழிந்தோடும், அழகில் கலந்தாடும், இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். கைவீசிடும் தென்றல், கண்மூடிடும் மின்னல், இது கனியோ கவியோ அமுதோ சிலை அழகோ, பண்பாடிடும் சந்தம் உண்ணாவினில் சிந்தும், இது மலையோ புனலோ நதியோ கலையழகோ, மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி, இது தொடரும் மலரும் வளரும், இனி கனவும் நினைவும் உனையை தொடர்ந்திடும், காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், ஒரு மோகம் இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதம் வழிந்தோடும், அழகில் கலந்தாடும், இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், ஒரு மோகம். பூமாலைகள் கொஞ்சும் பாமாலைகள் கெஞ்சும், உனை மனதால் நினைத்தால் அனைத்தால் அது இனிமை, தோல் சேர்த்திடும் கங்கை செவ்வாழையின் தங்கை, என்னை ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை, கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா, காதலுக்கு காத்திருந்து காட்சி தந்ததோ, இனி வருவாய் தருவாய் மலர்வாய், என்னை உயிராய் உறவாய் தொடர்வாய், தினம் தினம் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், ஒரு மோகம் இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதும் வழிந்தோடும், அழகில்
கலந்தாடும் இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனிக்காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் ஒரு மோகம். மக்களே எப்படி இருந்துச்சு சாங்? லைட்டா தொண்டை வேற கட்டியிருக்கீங்க, அதோடவே பாடியாச்சு. சோ நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க தான் சொல்லணும் கமெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட் உங்களுக்கு நிறைய சாங்ஸ் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஜேர்னில என்னோட வாய்ஸ்ல பாடி உங்களுக்காக பதிவிடுறேன். சோ எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருக்கு நல்லா இல்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணணும் ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் போடணுமா இல்ல என்னோட வாய்ஸ்ல இன்னும் நிறைய உங்களை என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். சோ இங்க பாருங்களா, இந்த மலை சிகரங்கள்ல இருந்து நாம் இப்போ ஹேர்பின் பென்ச்ல ஏறிட்டு இருக்கோங்க. சோ நல்ல உயரமான மலைகள்ல எல்லாம் ஏறும் போது இந்த மாதிரி ஹேர்பின் பென்ச் இருக்கு. அதுவும் இது வந்து நம்ம ஹிரியசிகை கிண்ணக்கோரை எல்லாம் இருக்கிற ஊர்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பார்டர் ஏரியாங்க. நம்ம மலை சிகரங்கள் வந்து முடிகிற ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாலக்காடு கேப்னு சொல்லுவாங்க. நம்ம தென்னிந்தியால மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற ஒரே கேப் பாலக்காடு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆனமலை மலைத்தொடர்கள் இருக்கும், இந்த பக்கம் வந்து நீலகிரி மலைத்தொடர்கள் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல தான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு போற தரைப்பகுதி ஒரு கேப் இருக்கும், ஒரு சின்ன கேப், ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ஒரு கேப் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழியா தான் வந்து நம்ம பஸ் ரூட்டு ரயில்வே ட்ராக் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அந்த பிளைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இது ஓரமா இருக்கிறதுனால மலை சிகரங்கள் வந்து நல்லா ஹைட்டா இருக்கும். சோ அப்படி ஒரு மலை மேலதான் இப்போ நாம ஏறிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து நிறைய ஹேர்பின் பென்ஸுங்க. நல்ல கிரிட்டிக்கலான ரோடு தான். பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ்னால இங்கேயே அவங்க பிறந்து வளர்ந்துருப்பாங்க, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சின்னத்துல இருந்தே ஹில் ஸ்டேஷன்ல இருக்குங்கிறதுனால இவ்வளவு பெரிய வெஹிக்கிளா இருந்தாலும் எவ்வளவு சூப்பரா டிரைவ் பண்ணிட்டு போறாங்க பாருங்க. சோ மேல வந்துனே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்குற சரிவுகள் எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா ஓடைகள் நிறைய இருக்கு. நம்ம மார்ச் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அவ்வளவா தண்ணி இல்ல. நம்ம மழைக்காலங்கள்ல எல்லாம் வந்தா இது வேற லெவல் சொர்க்க பூமியா இருக்குங்க. சம்மர் சீசன்லயே வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லாவே வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட் தான். நம்ம சம்மர் வந்தாலும் சரி, வின்டர் வந்தாலும் சரி, எந்த சீசன் வந்தாலும் சரி, மழை காலத்துல இருந்தாலும் சரி, இப்படியே தான் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா. மேபி சம்மர் சீசன்ல லைட்டா கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தோணும், ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தோணும். மழை காலங்கள்ல எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஓரத்துல இருக்கிற பாறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்தெல்லாம் வந்து நீர் சுனைகள் இருக்கும். ரோட் சைடே பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி அருவிகள் கொட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பட் என்ன கேட்டா சம்மர் டைம்ல டிராவல் பண்றதுதான் வந்து ஹில் ஸ்டேஷன்ல கொஞ்சம் சேஃப்னு சொல்லுவேன். ஏன்னா மழைக்காலங்கள்ல நாம ஒண்ணு பிளான் பண்ணிட்டு வருவோம், மழை பெஞ்சிடும், மிஸ்ட் மறைச்சிடும், மலை சரிவுகள் ஆகும், திடீர்னு நிறைய மழை வந்துச்சுன்னா டிராபிக் ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்கு கஷ்டமாயிடும். மார்ச் ஏப்ரல் மே சீசன்ல வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியர் வியூ பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து கிளியர் வியூ கிடைக்கும். அதனால நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மார்ச் மாசம் இன்ஃபேக்ட் கேட்டீங்கன்னா நீங்க வரது பெஸ்ட்டுமா. ஏன்னா ஏப்ரல் மேல வந்து பசங்களுக்கு லீவ் விட்டதுக்கு அப்புறம் நிறைய ஃபேமிலியோட வருவாங்க. அதனால ஊட்டி கொடைக்கானல் எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸுமே வந்து ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பேக் பேக் மாட்டிட்டு வரணும், ரிலாக்ஸிங்கா இருக்கணும்னு வரணும்னா இந்த 3 மாசங்களை தவிர மற்ற மாசங்கள்ல வரலாம், அல்லது மார்ச் மாசம் வரலாம். மார்ச் மாசம் இஸ் பெஸ்ட். நான் மார்ச் மாசம் தான் இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறது மார்ச் மாசத்துலதான் டிராவல் பண்ணிருக்கேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கிளைமேட்டும் வந்து ரொம்ப குளிராவும் இல்ல, ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரியும் இல்ல, நல்லா மிதமா வாமா சூப்பரா இருக்குங்க. காலையில ஈவினிங் வந்து கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கு. பட் தென் அது வந்து நல்லா நம்மளால தாங்கக்கூடிய குளிர என்ஜாய் பண்ணக்கூடிய குளிரா தான் இருக்கு. ப்ராப்பரா நீங்க உள்ளன் வேர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டே டைம்ல உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கான அவசியம் இருக்காது. ஒரு 4 மணிக்கு மேல அப்படியே குளிர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி காலையில வந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் குளிர் இருக்கும். ஸோ அந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு ஸ்வெட்டர்ஸ், தலைக்கு போடுற உள்ளன் கேப்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா சூப்பரா மாட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதா, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான் நம்ம நீலகிரி மாவட்டத்தை.
ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய vlogs போட்டிருக்குங்க. கேடி வேலி எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அதுக்கப்புறம் நம்ம தெப்பக்காடு வனவிலங்கு சரணாலயம் போனது, அதுக்கப்புறம் மசனகுடி எக்ஸ்ப்ளோர் பண்ணது, தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அங்க பஸ் டிராவல் பண்ணி போன வீடியோஸ் அதெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்குங்க. அந்த ஒவ்வொரு வேவுமே வந்து ஒவ்வொரு யூனிக்கா இருக்கும். அந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஸ்லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வடக்கு பக்கம் இருக்கிற ஸ்லோப்ஸ், வடகிழக்குன்னு சொல்லலாம், வடகிழக்கு ஸ்லோப்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ். அது வந்து கர்நாடகா பக்கம் சரிவா இருக்கும். இது வந்து கேரளா பக்கம் சரிவா இருக்கு இல்லையா. இப்ப நம்ம கிண்ணக்கோரை ஹிரியசிகை எல்லாம் வந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மசனகுடி தெப்பக்காடு இருக்கிற ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் சொல்லுவாங்க, வடகிழக்கு சரிவுகள். ஸோ அங்கதான் வந்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிட்டா பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம், இதெல்லாம் வந்து டைகர் ரிசர்வ்ஸ் வேற. கேரளாக்குள்ள என்டர் ஆயிட்டா அது வந்து சுல்தான் பத்தேரி வனவிலங்கு சரணாலயம் சொல்லுவாங்க, வயநாடு வனவிலங்கு சரணாலயம் இருக்கிற ஏரியா. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேட்ஸும் சந்திக்கிற இடம் அந்த சைடு. இந்த ஸ்லோப் வந்து பாலக்காடு கேப் இருக்கிற ஏரியால இருந்து போயிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கேரளா மேடுன்னு ஒரு இடம் இருக்குங்க கிண்ணக்கோரையில. அங்க மேல ஏறி அந்த மேடு மேல ஏறி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹில் மேல ஏறி வியூ பாயிண்ட்ல இருந்து கீழே பாலக்காடு மாவட்டத்துல இருக்கிற அட்டப்பாடி அந்த மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் கிராமங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மிஸ்ட் இருந்ததுனால பார்க்க முடியல. சோ இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் ரீஜன்ஸ் இருக்குங்க நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. மக்களே எப்படி இருக்கு பாருங்க, பாத்தீங்களா ரூட்டு. நம்ம கிண்ணக்கோரையிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் எவ்வளவு அடர்ந்த காடுகள், மறுபடியும் நடுவுல எஸ்டேட்ஸ், குட்டி குட்டி காலனிஸ், மறுபடியும் இந்த மாதிரி அடர்ந்த காடுகள், குட்டி குட்டி எஸ்டேட்ஸ், இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஒவ்வொரு மலைகள்லயும் ஏறும் போது நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாஸ், இதெல்லாம் வந்து சோலை காடுகள்னு சொல்லுவாங்க.
இன்னொரு காடுகளும் இருக்கும், அது வந்து ஃபுல்லா வந்து யூகாலிப்டஸ் மரங்கள், தைல மரங்களா இருக்கும். இந்த காடுகள்லாம் பாத்தீங்கன்னா டிப்பிக்கல் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உண்டான சோலை காடுகள்ங்க. நம்ம கொடைக்கானல் போனாலும் சரி, நீங்க இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மத்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் சுத்தினாலும் சரி, தென்காசி திருநெல்வேலி பக்கம், ஆனமலை காடுகள் பக்கம், வால்பாறை டாப் ஸ்லிப் பக்கம், அதுக்கப்புறம் நம்ம நீலகிரி மாவட்டம், கர்நாடகாக்குள்ள கூர்கு மலைகள், இதெல்லாமே மகாராஷ்டிரால லோனாவாலா எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா பக்கமுமே தொடர்ந்து இருக்கும் இந்த அடர்ந்த சோலை காடுகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்லயும் வந்து ஃபானா ஃபிளாராக்காக வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு லொகேஷனா அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து தாவரங்களும் உயிரினங்களும் அரிய வகையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ணிருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறதுக்கு. சோ மக்களே, இவ்வளவு அழகான ஏரியாவை பார்த்துட்டு நாம இன்னொரு சூப்பரான சாங் கேட்கலாம், என்னோட வாய்ஸ்ல தான் ஆஃப்கோர்ஸ். சோ வாங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்காக இளையராஜா அவர்களோட மியூசிக்ல சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை சாங். ஓகேவா? முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்துல நீதானே உத்தமிவும் பேர்தானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே, முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, கொலுசுதான் மௌனமாகுமா, மனசுதான் பேசுமா, மேகம்தான் நிலவ மூடுமா, மவுசுதான் குறையுமா, நேசப்பட்டு வந்த பாசக்கொடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே, வாக்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணம் கலையாத ரோசாவே, தாழம் பூவுல வீசும் காத்துல பாசம் தேடி மாமாவா, முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, காதுல போட்ட மிஞ்சிதா காதுல பேசுதே, கழுத்துல போட்ட தாலிதா காவியம் பாடுதே, நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாறு நான் தானே, அத்திமர பூவும் அச்சப்படுமா, பக்கத்துணை யாரு நீதானே, ஆசை பேச்சுல பாதி மூச்சுல லேசா தேகம் சூடேற, முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்துல நீதானே உத்தமரு நீதானே, இது நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. சோ மக்களே, எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஏரியா பாருங்க நம்ம நீலகிரி மலைகள் மேல. சோ இந்த மாதிரி லொகேஷன் எல்லாம் பார்த்தா நம்ம மெலடி சாங்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஊற்றெடுத்து வந்து ஊத்துங்க இங்க மலைகள்ல கொட்டுற அருவி மாதிரி. என்ன என்னோட வாய்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன தெரியல, பட் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இது வந்து 2 உயரமான மலைகளுக்கு நடுவுல இருக்கிற பள்ளத்தாக்குங்க. இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டி எஸ்டேட்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ்டேட் குள்ள போறதுக்கு அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல ரூட்ஸ் கீழே போகுது பாருங்க, அந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கும். சோ ரோட்ஸ் இருக்கும்.
அங்கங்க வந்து எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறவங்களோட காலனிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்ங்கிறதுனால அவ்வளவா காலனிஸோ கிராமங்களையோ பார்க்க முடியல. நம்ம ஹிரியசிகை கிண்ணக்கோரையிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் வழியில பெரிய காலனிஸ் ஊர்கள்னு எங்கேயுமே நிறுத்தல. பாத்தீங்களா, கிட்டத்தட்ட நாம வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்திருப்போங்க. ஆள் அரவமே கிடையாதுங்க. இந்த மலைகள்ல தான் வந்து அங்க தூரத்துல தெரியுது பாருங்க ஒரு குட்டி காலனி. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் கீழே பள்ளத்தாக்குலயும் வந்து சில வீடுகள் இருக்கு பாருங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம டி எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறவங்களோட காலனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மலை சரிவுகள் இருக்குங்க. இல்ல 2 மலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஓடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளெயின் ஏரியால பிளாட்டியூன்னு சொல்லுவாங்கல்ல, வேலி. சோ அங்க இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கிராமத்தை தான் நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கோம். சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஏரியாஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் நீங்க ஊட்டில இந்த மாதிரி பஸ் டிராவல் பண்ணா. சோ நான் திருப்பவும் சொல்றது என்னன்னா, பஸ் வந்து டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும். நம்ம சீசன் டைம்ல வந்தா, அதாவது மழை சீசன்ல எல்லாம் வந்தா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் டைமிங்ஸ். ஆப்வியஸ்லி மழை பெஞ்சா நிறைய நீரோடைகள் இருக்கும், மண் சரிவுகள் எல்லாம் இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டின்ஜென்சி பிளான் பண்ணணும். மார்ச் ஏப்ரல் மாசம் வந்தீங்கன்னா இது மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாம சூப்பரா டிராவல் பண்ணலாம். நாம 2-3 நாளா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. எந்த பாதிப்புமே வரல. டைமிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுமே தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா பஸ் ஜேர்னில எந்த ப்ராப்ளம்ஸுமே இல்லைங்க. நேரோ ரோட்ஸ் தான், வளைஞ்சு 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 இந்த மாதிரி ஒவ்வொரு மலைகள்லயும் ஏறி இறங்கும் போது நம்ம பாக்குற வியூஸ் இருக்கே, ஸ்டன்னிங்கா இருக்கும். அப்படியே வந்து நம்ம வேற உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தாங்க இருக்கும். நம்ம பிறந்து வளர்ந்ததுல இருந்து பிளெயின்ஸ்லயே இருந்துட்டு இந்த மாதிரி மலை மாவட்டங்கள்ல நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி தான் இருக்கும். சோ நீங்களும் ஊட்டிக்கு வாங்க. டவுன் மட்டும் சுத்தி பார்க்காம இந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸையும் சுத்தி பாருங்க. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த ஆன்மாவை தொடர ஒரு ஆன்ம நிகழ்ச்சி உண்டாக்குற மாதிரியான ஒரு இயற்கை சூழல் தான் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல. நீங்க கேரளா முன்னார் சைடெல்லாம் போயிருப்பீங்க. நம்ம டி எஸ்டேட்ஸ், பியூட்டிஃபுல்லான வேலிஸ் அதெல்லாம் வந்து நம்ம உடனே நம்ம கண் முன்னாடி வர்றது முன்னார் தான். பட் ஊட்டி மலை மேலேயும் வந்து ரிமோட் ஏரியாஸ்க்கு வந்தீங்கன்னா இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஏரியாஸ் கொட்டி கிடக்குதுங்க. ஏன்னா இடுக்கி மாவட்டம் தான் கேரளால வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாவட்டம். அது ஃபுல்லா வந்து மலை மாவட்டம். இப்படி வந்து நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபுல்லாவே வந்து மலை மேல இருக்கும். அதே மாதிரி இடுக்கி வந்து ஃபுல்லா மலை மேலதான் இருக்கும். அப்கோர்ஸ் கேரளா வந்து மலை பகுதி. அதுக்கப்புறம் ஒரு பிளெயின்ஸ்னு பாத்தீங்கன்னா கடலோரத்துல ஒரு 10-20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு தான் வந்து சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும் இருக்கும். பட் நமக்கு வந்து ஒரு சில ஏரியாஸ் தான். ஊட்டி தவிர பாத்தீங்கன்னா கொடைக்கானல், மேகமலை இந்த மாதிரி ஏரியாஸ். இப்ப நாம கிண்ணக்கோரையிலிருந்து மஞ்சூர் போற வழியில இருக்கிற தாய் சோலை அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பேரே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, தாய் சோலை அப்படின்ட்டு. மேபி இங்க பழைய காலத்துல எஸ்டேட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சோலை காடுகளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேரு வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஓ மை காட், இங்க பாருங்களா வியூவ. கொக்கோ மக்கோ எவ்வளவு ஹைட்டான மலை பாருங்க. அந்த மலை சரிவுகள்லயும் வந்து எஸ்டேட்ஸ் எல்லாம் அமைச்சு வீடுகள், காலனிஸ் எல்லாம் இருக்குன்னா அப்பா வேற லெவலுங்க. எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி ஹைட்ஸ்ல ஏறும்போது சில சமயம் நம்ம பஸ் வந்து மேல கீழேன்னு ஏறி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க. ஆப்போசிட்ல பஸ் வந்துச்சு இல்ல வேற ஏதாவது வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒதுங்கி நிக்கிறதுக்கு இடம் இல்லாட்டி கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு ரோட்ஸ் எல்லாம். பட் ஆனா ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்குங்க ரோட்ஸ். நல்லா ஸ்மூத் டிரைவா தான் இருக்கு. எங்கேயுமே வந்து பள்ளங்கள் பார்க்கவே முடியல. ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். அங்கேயும் வந்து ஏதாவது நீரோடைகள் இருக்கு. கொஞ்சம் அந்த அந்த மண் அரிப்பு ஏற்பட்ட அந்த தார்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கறதே அபூர்வமா இருந்துச்சு. 2-3 நாள் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல டிராவல் பண்ணதுல எல்லா ரோட்ஸுமே வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. சோ நம்ம தமிழ்நாடு ரோட்ஸை நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் அப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். சோ உங்களோட கமெண்ட் சொல்லுங்க, அவங்க ஊர்ல எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரோட்ஸ் எல்லாம் இருக்குன்னு. நீலகிரி மாவட்டத்துல சூப்பரா இருக்குங்க.
மக்களே, நம்ம பஸ் ஹிரியசீகை கிண்ணக்கோரை கிராமத்துல இருந்து நிறைய வேலிஸ், பள்ளத்தாக்குகள், சோலைக்காடுகள், டீ எஸ்டேட்ஸ், தாய் சோலை கிராமம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ மஞ்சூர் பக்கத்துல வந்தாச்சுங்க. இது வந்து மஞ்சூர் பக்கத்துல இருக்கிற டீ எஸ்டேட்ஸுங்க. சோ இந்த கிராமங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சூர் தான் வந்து பெரிய டவுனுங்க. அந்த சொன்னா தெரியுமா, இது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி. நம்ம கோயம்புத்தூரோட இன்னொரு ரூட் வந்து இது வழியா வரும், மஞ்சூர் வந்து தான் ஜாயின் ஆகும். அதே மாதிரி கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட்டு வந்து மஞ்சூர்ல தான் ஜாயின் ஆகும். ஸோ மஞ்சூர் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களா. இங்கிருந்து வந்து பஸ் சர்வீசஸ் இருக்கும். எப்படி வந்து ஊட்டியில இருந்து உங்களுக்கு நிறைய பிளேசஸ்க்கு பஸ் இருக்கும், அதே மாதிரி மஞ்சூர்ல இருந்து குன்னூர், கோத்தகிரிக்கு, கோயம்புத்தூருக்கு, மேட்டுப்பாளையத்துக்கு இங்கெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கும். கேரளா பஸ்ஸஸ் எதுவும் ஆப்ரேட் ஆகிற மாதிரி தெரியலைங்க இந்த வழியில. ஊட்டி மக்கள், நீலகிரி மாவட்டத்து மக்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. மஞ்சூர்ல இருந்து கேரளா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்களா பாலக்காடு மாவட்டத்துக்குள்ள போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இல்ல, இருந்திருந்தா நமக்கு எப்படியோ ஒரு ரிசர்ச்ல மாட்டிருக்கும் கண்ணுல. மேபி ஆன்லைன்ல இல்லாத டீடைல்ஸா கூட இருக்கலாம். சோ ஒருவேளை கேஎஸ்ஆர்டிசி பஸ் சர்வீஸ் இருந்துச்சுன்னா கேரளாக்கு போறதுக்கு மஞ்சூர்ல இருந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ பாருங்க மக்களே, நாம வந்தாச்சு மஞ்சூர் கிராமத்துக்கு, சாரி மஞ்சூர் டவுனுக்கு. வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகலாம். மஞ்சூரும் செம்ம பியூட்டிஃபுல்லான டவுனுங்க. பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து ஒரு அழகான கோவில் இருக்கு பாருங்களா. வாங்க மக்களே இறங்க ரெடி ஆகும். மக்களே, நம்ம கிண்ணக்கூரையிலிருந்து மஞ்சூர் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம இரியசீகை பஸ்ல, மஞ்சூர் டு இரியசீகை பஸ். வேற லெவல் சீனரிஸ் இல்ல, சான்ஸே இல்லைங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு ஜேர்னி. ஸோ மக்களே, நம்ம கிண்ணக்கூரையிலிருந்து மஞ்சூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from மஞ்சூருங்க, உதகை டிஸ்ட்ரிக்ட்.